ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பை இந்தியா தடை செய்யவில்லை. உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு முன்பு இஸ்ரேல் கோரிக்கை விடுத்தது ஹமாஸை இந்தியா தடை செய்ய வேண்டும் என்று. அதேபோல் அமெரிக்கா, UK உள்ளிட்ட நாடுகளும் இந்திய அரசிடம் இதே கோரிக்கையை முன்வைத்தன. ஹிஸ்புல்லா, ஹூதிகள் போன்றவற்றையும் தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இவர்களை ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே தடை செய்துள்ளன. இஸ்ரேல் கடந்த ஆண்டு விரிவாக இந்த விஷயத்தை விளக்கியது. இஸ்ரேல் ஊடகங்கள் சிறு செய்தியாக இதை வெளியிட்டன. பஹல்காம் சம்பவத்தை பற்றிய எனது முதல் வீடியோவில் நான் சொன்னது போல, ஹமாஸ் செய்த தீவிரவாத செயல்பாடுகளே காஷ்மீரில் இவர்களால் மீண்டும் செய்யப்பட்டது. இதன் 2 நாட்களுக்கு பிறகே அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் அதிகாரிகள் இதே விஷயத்தை சொன்னார்கள். ஹமாஸுடன் இவர்களுக்கு உறவு உள்ளது. ஹமாஸின் செயல்பாடுகளே இவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படுத்தியுள்ளது. நான் இந்த பழைய சம்பவங்களை படித்து புரிந்து கொண்ட பிறகுதான் அந்த முதல் வீடியோவை அவ்வாறு செய்ய வேண்டிய காரணம் ஏற்பட்டது. இஸ்ரேலில் நிரபராதிகளை ஹமாஸ் தாக்கியது போலவே காஷ்மீர் மற்றும் பஹல்காமிலும் இதே பிரச்சனை உள்ளது. இந்த ஒற்றுமைகளை கருத்தில் கொண்டு ஹமாஸை இந்தியா தடை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனது மதிப்பீடு இதுதான். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இந்திய உளவுத்துறை உறுதிப்படுத்திய விஷயம் என்னவென்றால், ஹமாஸின் 4 மூத்த தீவிரவாத செயலாளர்கள் பாகிஸ்தானில் வந்திருந்தனர். ராவல்பிண்டியில் ஒரு காஷ்மீர் லஷ்கர்-இ-தொய்பா உறுப்பினரான ஜெய்ஷ்-இ-முகமதின் அலுவலகத்தில் இவர்கள் 2 கூட்டங்களில் கலந்து கொண்டனர். இதன் பிறகு பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் நடந்த நிகழ்வுகளில் இவர்கள் பங்கேற்றனர். இவை அனைத்தையும் பார்த்த பிறகுதான் இஸ்ரேல் கோரிக்கை விடுத்தது. 2024 டிசம்பரில் 3 முறை இந்தியாவிடம் ஹமாஸை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இந்தியா தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது அந்த உரையாடல்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி வருகின்றன. அமெரிக்க உளவு அதிகாரிகள் மற்றும் ராடாப் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர். அதே செயல்பாடு, அதாவது இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய அதே செயல்பாடுகளை காஷ்மீரில் நடத்தினர். அதனால்தான் இஸ்ரேல் கோரிக்கை விடுத்தது. இந்த மதிப்பீட்டை நோக்கிய பகுப்பாய்வே இந்த வீடியோவில் மேலும் விளக்கப்படுகிறது. உலகில் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூதிகள் போன்றவற்றின் முன்னணி எதிரி இஸ்ரேல், மற்றொரு எதிரி அமெரிக்கா. இவர்களுக்கு நேரடியாக இந்தியா எதிரி அல்ல. அதனாலதான் இந்தியா அவர்களை தடை செய்யவில்லை. ஆனால் ஏன் இஸ்ரேல் இவர்களை தடை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது? அமெரிக்கா ஏன் இதை கோருகிறது? இந்தியாவுக்கு இராணுவ ஹார்ட்வேர் இருந்தாலும் நமது தேசிய பாதுகாப்பு மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான உளவு பகிர்வு செய்யும் 2 நாடுகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. நமக்கு ஆயுதங்கள் கிடைக்கின்றன, உத்திகள் உள்ளன, பல விஷயங்கள் உள்ளன. மத்திய கிழக்கு ஆசியாவில் உள்ள இந்த தீவிரவாத குழுக்களுக்கு தெரியும், அவர்களின் மிக நெருக்கமான கூட்டாளி இந்தியா. இந்தியாவை எப்படி தாக்குவது, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிலிருந்து எப்படி பிரிப்பது என்பதற்கு காஷ்மீர் தான் பொருத்தமான வழி. இதுதான் இதன் முக்கியமான வைட்டல் பாயிண்ட். இதன் ஒரு பகுதியாக காஷ்மீரில் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உள்ளிட்டவர்களும் ஹமாஸும் சேர்ந்து முன்னரே திட்டமிட்டனர். காரணம், எந்த வகையிலும் காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். இதைத்தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சொன்னது, இவர்களை தடை செய்யுங்கள் என்று. இதுதான் இதன் முக்கியமான காரணம். இந்தியாவுடனான உத்தி மற்றும் பிற உறவுகள். இவ்வாறு இருந்தால் இந்தியா உள்நாட்டில் இருந்து பின்வாங்கும். அதனால்தான் அவர்கள் காஷ்மீரில் நிரபராதிகளை பிடித்துக் கொள்கிறார்கள். காரணம், இவர்களால் அமெரிக்காவை எதிர்கொள்ள முடியாது. ஒரு முக்கோண முறையில் இந்தியா இந்த 3 நாடுகளுடன் இந்த துணை கண்டத்தில் மிக தெளிவான சக்தியாக உள்ளது. இதற்குள் ஹமாஸ், காஷ்மீர் லஷ்கர் அல்லது ஜெய்ஷ்-இ-முகமதை பயன்படுத்துகிறார்கள். பின்னர் எனது ஒரு மதிப்பீடு என்னவென்றால், இந்த ஹமாஸை ஆதரிக்கும் குழுவினர் சொல்வது இந்தியா தடை செய்யவில்லை என்பதுதான். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் பணிபுரியும் சிலர், மத்திய கிழக்கில் இருப்பவர்கள் இந்த ஹமாஸுக்கு நிதி உதவி செய்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை, இங்குள்ள உளவு அமைப்புகள் இதை சொல்லியுள்ளன. இந்த தொடர்பு நீடிக்கும் வரை இந்த பணத்தை எடுத்து இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு வழிகளில் இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சொன்னது, இதை தடை செய்தால் ஹமாஸுக்கு போகும் அனைத்து பாதைகளும் தடுக்கப்படும். யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களை உள்ளே வைத்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு ஒரு வழி உள்ளது. அதாவது ஒரு வழியாக அது தடுக்கப்படும். பல காரணங்கள், ஏன் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூதிகள் போன்ற மத்திய கிழக்கு ஆசியாவின் தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என இந்த நாடுகள் கோரிக்கை விடுக்கும் போது இந்திய அரசு முதலில் சோம்பல் காட்டியது.
இப்போது அரசுக்கு பிடிபட்டு இதன் பின்னால் ஒரு சர்வதேச தீவிரவாதி உள்ளது. பாகிஸ்தான் மட்டுமல்ல, அதன் பின்னால் ஹமாஸ் உள்ளது, ஹிஸ்புல்லா உள்ளது, ஹூதிகள் உள்ளது. ஆனால் இவர்களுக்கு அவர்களின் மிலிட்டியா உதவி செய்யும் ஈரான் இந்தியாவுடன் மோத மாட்டார். காரணம், ஈரானுக்கு அதிகம் உதவி செய்யும் நாடு இந்தியா. எண்ணெய் உணவுக்கு என்று சொல்லி அங்கிருந்து எண்ணெய் வாங்கும் நாடு இந்தியா. ஆனால் இது போன்ற அமைப்புகள் பாகிஸ்தானில் உள்ளன. அவர்களின் அரசாங்கம் மற்றும் இராணுவம் அவர்களுக்கு உதவுகிறது. தெரிந்தது, பட்டான்கோட்டில், ராவல்பிண்டியில், இஸ்லாமாபாத்தில், பாக் ஆக்கிரமித்த காஷ்மீரில், கராச்சியில் இந்த கூட்டங்கள் நடந்தபோது இவர்களுக்கு போக்குவரத்து வழங்கியது பாகிஸ்தான் இராணுவ விமானமே. இவை அனைத்தும் இஸ்ரேல் அவர்களின் அறிக்கைகளில், இன்டர்வியூக்களில் சொல்லியுள்ளனர். புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி, நாம் ஏன் ஹமாஸ் மற்றும் இதை திறந்து வைக்க வேண்டும்? இதை முழுமையாக தடை செய்ய வேண்டும். இதை ஆதரிப்பவர்களை பிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற நடவடிக்கை எடுத்தால் இதை ஆதரிக்கும் முஸ்லிம் லீக் அல்லது காங்கிரஸ் பயந்து போகும். இதை தடை செய்து மத்திய கிழக்கில் இருந்து உதவி செய்பவர்களை எதிர்கொள்ள UAE மற்றும் சவுதி உள்ளிட்ட நாடுகளிடம் சொல்ல வேண்டும். அவர்கள் இதுபோன்ற அமைப்புகளை ஆதரித்தால் அவர்களை உடனடியாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்போது இங்கிருந்து இதை ஆதரிப்பவர்கள் பயந்து போவார்கள். காரணம், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் இந்திய அரசு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நான் மீண்டும் சொல்கிறேன், இதன் காரணம் என்ன? நாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் உள்ள உறவு. இவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்றுமில்லை. இந்தியாவுக்கு எதிராக இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளை பயன்படுத்தி ஒரு ஜிஹாதி போரை அறிவித்துள்ளனர். காரணம், நமது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான உறவை உடைக்க. நிச்சயமாக எஸ்டோனியில் சில நேரங்களில் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் ஆதரவு உள்ளது, ஆனால் வெளிப்படையாக இல்லை. ஆனால் இது போன்ற மலேசியா, மத்திய கிழக்கு, மேற்கு ஆசியாவிலும் மலேசியா அமைப்புகள் இவர்கள் ஆதரவுடன் இந்தியாவை தாக்க வரும்போது நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. நாம் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அமைப்புகளை முழுமையாக தடை செய்ய வேண்டும். காரணம், இந்த அமைப்புகளை ஆதரிக்கும் பலரை பற்றி பல அறிக்கைகள் வந்துள்ளன. இந்தியர்களின் பல வஹாபி சலாஃபி உறுப்பினர்கள் இதில் உள்ளனர். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மோடி அரசாங்கம் மற்றும் உள்துறை அமைச்சகம் விரைவாக முன்வந்தால் மட்டுமே இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும். காரணம், நான் முதல் வீடியோவில் சொன்ன பிறகு 2 நாட்களில் மிக தெளிவாக உங்கள் முன் வந்துவிட்டது. ஹமாஸ் என்றால் என்ன? இந்த காஷ்மீர் லஷ்கர் அல்லது ஜெய்ஷ்-இ-முகம்மது அல்லது இந்த எதிர்ப்பு படை என்ற தீவிரவாதிகள், இவர்களுக்கு எங்கிருந்து இந்த உதவி கிடைத்தது? இவை ஒவ்வொன்றும் யார் வடிவமைத்தார்கள்? பின்னால் யார் உள்ளார்கள்? ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்கும்போது இந்த மோதல் எங்கிருந்து வந்தது, எங்கு போகிறது என்பதை பற்றி மேலும் அறியலாம். இந்திய அரசு மிகவும் முன்னெச்சரிக்கையாக இவர்களை தடை செய்து இவர்களை ஆதரிப்பவர்களை பிடித்து உள்ளே வைத்தால் இவர்களுக்கு பயம் ஏற்படும். இதுதான் இதற்குள் மிகவும் அவசியமாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லப்படுகிறது.